श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतः सतितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्तनः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रिगणं प्रणमामि मूर्ध्ना भूतं शरश्च महदाह्वयभट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि நித்யம். சுவாமி மணவாள மாமுனிகளுடைய வைபவத்தை அனுபவித்து வருகிறோம். சென்ற பதிவிலே சுவாமி மணவாள மாமுனிகள் திருவரங்கத்திலிருந்து ஆழ்வார் திருநகரை நோக்கி எழுந்தருள பெரிய பெருமாளிடத்திலே தம்முடைய திருவுள்ளத்தை தெரிவித்து அவரிடத்தே அனுமதி பெற்றமையை அனுபவித்தோம். அங்கே அரங்கத்துறையும் இந்துணைமனையே வழித்துணையாக கொண்டு திருவரங்கத்தை விட்டு புறப்பட்டு நேராக வேறெங்கும் தங்காது சுவாமி திருவாய்மொழி பிள்ளையின் திருவவதார ஸ்தலமாகிய குந்தி நகருக்கு எழுந்தருளினார். குந்தி நகரிலே 3 இரவுகள் தங்கியிருந்து சித்தம் திருமால் மேல் வைத்தருளும் சீர்மன்னர் நத்தம் இதுகானம் நாம் தொழில் முத்தராய் போனாரே ஆகிலும் பூங்கமலத்தாள்கள் தனைத்தாமார வைத்தார் தலம் என்று குந்தி நகரம் என்பது இக்காலத்தில் கொந்தகை என்று அழைக்கப்படுகிறது. இங்கே தெய்வநாயக பெருமாள் திருக்கோயில் உள்ளது. இந்த திருக்கோயிலிலே சுவாமி திருவாய்மொழி பிள்ளை பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறார். திருக்கரத்திலே செங்கோலோடே காட்சியளிக்கிறார். சுவாமி மணவாள மாமுனிகள் மூலவர் திருமேனி சேஷபீடத்திலே எழுந்தருளியிருக்கிறார். இந்த கொந்தகை என்னும் இந்த குந்தி நகரம் மதுரைக்கு கிழக்கே 30 கிலோமீட்டர் தொலைவிலே உள்ளது. இந்த குந்தி நகரத்திலே இருக்கும் தெய்வநாயக பெருமாளை சேவித்து அவரிடத்தே விடைபெற்று கொண்டு ஆழ்வார் நகரை நோக்கி பிரயாணத்தை மேற்கொண்டார் பெரியஜீயர். தான் உகந்த ஊரெல்லாம் தனதாழ்பாடி என்ன திருமங்கையாழ்வார் திருவாக்கின்படி வழியிலுண்டான திருப்பதிகளையெல்லாம் மங்களாசாசனம் செய்து கொண்டு நவ திருப்பதிகளை சென்றடைந்தார். வைகுண்டநாத விஜயாசன பூமிபாலான் தேவேஷ பங்கஜ விலோச்சன சோரநாட்டியான் நிக்ஷீப்த வித்த மகராலே கர்ணபாஷான் நாதம் நமாமி வகுளாபரணேன சார்த்தம் என்ற ஸ்லோகத்தை அனுசந்தித்து ஸ்ரீவைகுண்டநாதன், விஜயாசனர், திருப்புளிங்குடியிலே எழுந்தருளியிருக்கும் பூமிபாலர், அரவிந்தலோச்சனர், சோரநாட்டியான் என்று சொல்லப்படுகிற மாயக்கூத்தர், வைத்தமானதி பெருமாள், மகர நெடுங்குழைக்காதர், வகுளாபரணரான சுவாமி நம்மாழ்வாரோடே கூடிய ஆதிநாதரையும் திருவடி தொழுகிறேன் என்ன பொருளோடே இந்த ஸ்லோகத்தை அனுசந்தித்து அஷ்ட தலம் போலே இருக்கிற ஸ்ரீவைகுண்டம் முதலான திருப்பதிகளை சேவித்து அதன் கர்ணிகையைப் போலே இருக்கும் திருநகரியை பாடியாடி பரவிச் சென்றார்கள் என்று ஆழ்வார் நியமித்தபடியே பெருமகிழ்ச்சியுடன் திருநகரியை அடைந்தார். தாமிரபரணியிலே திருச்சங்கணித்துறையில் நீராடி கேசவந்தமரில் ஆழ்வார் அருளி செய்தபடியே 12 திருவன்காப்புகளை சாத்திக்கொண்டு உடன் வந்த ஸ்ரீவைஷ்ணவர்களோட சூழப்பெற்று குயில் நின்னார் புழல்களையும் செந்தாமரை தடங்களையும் அவற்றிலே அருகால் வரி வண்டுகள் இசைபாட அன்னமென் கமலத்து அணிமலர் பீடத்து அலைபுணல் இலைக்குடை நீழல் சென்னல் ஓன் கவரி அசைய வீற்றிருக்கும்படியையும் செம்பொன் மாடங்களையும் உயர்ந்த திருமாளிகைகளையும் சிரங்களால் அமரர் வணங்கும் திருக்குறுகூரையும் அனுபவித்து கொண்டு சுவாமி நம்மாழ்வாருடைய திவ்யஸ்தானத்துக்கு திருக்குறுகூருக்கு எழுந்தருளி அந்த திருக்குறுகூரிலே உண்டான சாதுக்கள் எல்லாரும் குழாங்கூடி வந்து ஜீயர் திருவடிகளிலே சேவித்து நிற்க அவர்களை குளிர நோக்கி கிருபை செய்து அவர்களுடனே எழுந்தருளி ஸ்ரீ ராமானுஜ சதுர்வேதி மங்கலம் சென்று எம்பெருமானாரை சேவித்தார். அங்கே ஸ்ரீமாதவாங்கிரி ஜலஜத்பய நித்தியசேவா பிரேமா விலாசய பராங்குஷ பாதபக்தம் காமாதிதோஷஹரம் ஆத்ம பதாஸ்ரிதானாம் ராமானுஜம் யதிபதிம் பிரணமாமி மூர்த்னா என்று அனைத்து புருஷார்த்தங்களிலும் தலையானதாய் இலையில்லா சுவைப்பொருளாம் ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் திருவடி தாமரைகளில் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி வழிவிழா அடிமை செய்ய வேணுமென்னும் அன்பின் மிகுதியாலே கலங்கின திருவுள்ளத்தையுடைய நம்மாழ்வாருடைய திருவடிகளில் எல்லையற்ற அன்பு பூண்டவராய்
தம்முடைய திருவடிகளில் ஆசிரித்தவர்களுடைய பகவத் கைங்கரிய விரோதிகளான இந்த ஐம்புலன்களின் செய்கைகளுக்கு ஆட்பட்டிருக்கையாகிய குற்றங்களை தம்முடைய திருக்கண் நோக்கினால் போக்குமவராய் எதிகட்கு குலத் தலைவராய் எழுந்தருளியிருக்கும் சுவாமி எம்பெருமானாருடைய திருவடிகளை தண்டன் சமர்ப்பித்து அங்கிடமிருந்து பிரீதியோட எம்பெருமானாரும் தீர்த்த பிரசாதங்களையும் ஸ்வீகரித்தருள அங்கிருந்து புறப்பட்டு தேசம் திகழும் திருவாய்மொழிப்பிள்ளை திருமாளிகைக்கு சென்றடைந்தார். திருமாளிகையை தண்டன் சமர்ப்பித்து வணங்கி உள்ளே புகுந்து இனவாயர் தலைவன் என்ன அந்த எம்பெருமானை மங்களாசாசனம் செய்தருளி திருவாய்மொழிப்பிள்ளை எழுந்தருளியிருந்த வியாக்கியானம் செய்தருளின ஸ்தலத்தையும் நம்மை ஒரு பொருளாக்கிய இடமன்றோ என்று சேவித்து அங்கிருந்து புறப்பட்டு குன்றம் போல் மணிமாடங்களையும் செம்பொன்செய் மாளிகைகளையும் கண்ணாரப் பருகி கழித்து உபயப்பிரதான பிரணவமான உரை கோயிலுள் பிரவேசித்தார். பிரணவத்தில் அகார மகாரங்களின் ஸ்தானத்திலே சர்வேஸ்வரனும் ஜீவர்களும் ஒரு சேர உறைந்திருப்பதற்போல திருநகரியிலே ஆதிப்பிரானும் ஆழ்வாரும் விளங்குகின்றனர். இத்தை பிரணவமான உரை கோயிலுள் என்று அனுசந்திக்கிறார்கள். முந்திர சுவாமி நம்மாழ்வாரை கிட்டி நாட்கமழ் மகிழ்மாலை மார்பினனான ஆழ்வார் திருமுன்பு கண்ணினுஞ்சிறுத்தாம்பை அனுசந்தித்து தமக்கு எல்லா உறவுமுறைகளுமான ஆழ்வாரைக் கண்டு கண்ணீர் மல்கி திருக்கரங்களை கூப்பி பிரேமத்தோட மங்களாசாசனம் செய்து ஆழ்வாரும் தேசாந்தரம் சென்ற புத்திரன் மீண்டு வந்தார் போல அவனைக் கண்ட மாதாபிதாக்களைப் போல காரிமாரப்பினானார் மாமணிகளைக் கண்டு உகந்து தீர்த்த பிரசாதங்களையும் ஸ்ரீ ராமானுசனையும் பிரசாதித்து அருள் செய்தார். அதன் பிறகு பொலிந்து நின்ற பிரானை மங்களாசாசனம் செய்து அங்கிருந்து விடைபெற்று மடத்திற்கு எழுந்தருளி அங்கே சில காலம் தங்கியிருந்து அவ்விடத்திலே பிரதேசத்திலே உள்ள பெரியோர்களுக்கும் பாகவதோத்தமர்களுக்கும் மாமணிகளை சேவிக்க அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்கி ஆழ்வார் பாசுரங்களுக்கு அனைவரும் கொண்டாடும்படியாக பொருள்களை உரைத்து பிரபத்தி நெறியை பாமரர்களும் புரிந்து கொள்ளும்படி ஆக்கியருளினார். தொடர்ந்து சுவாமி மணவாள மாமுனிகள் திருநாராயணபுரத்து ஆயி அவரை சந்தித்து அவரிடத்திலே உபன்யாசம் கேட்ட வைபவத்தை தொடர்ந்து வருகிற பதிவிலே அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.